ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெனிலா கேக், ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மைதா மாவு, அப்புறம் சர்க்கரை நல்லா வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முட்டை, அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அப்புறம் வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து முட்டை வந்து நான் 3 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒயர் விஸ்க் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தாலும் சரி, அது ஒரு நுர வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ முட்டையெல்லாம் அடித்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு வந்து நம்ம ஒரு பவுலில் சளிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மைதா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா சளிச்சுக்கோங்க. பாருங்கள், மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை நல்லா சளிச்சு எடுத்துட்டோம். சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம முட்டையெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரி, இப்போ முட்டையை அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி முட்டை அடிக்கிற பீட்டர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது எலக்ட்ரிக்கில் கையிலேயே பீட் பண்ணுறது. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த நுர வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியாட்ட வந்து அந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடர் வந்து இது கூட சேர்த்து நல்லா அதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சர்க்கரை ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் மைதா மாவுக்கு வந்துட்டு 1 கப் சுகர் சேர்த்த போகிறேன். இப்போ இதையும் இந்த முட்டை கூட நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இது ஏன் நம்ம சுகர் பவுடர் சேர்க்குறேன்னா ஈஸியாக வந்து நமக்கு முட்டையோடு அது கலந்துரும். அதனால அதை சேர்த்துக்கணும். இப்போ இதையும் இது கூட நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரையும் சேர்த்து இதில் நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 100 ml வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஆயில் சொல்ல மறந்துட்டேன். 100 ml சேர்த்துட்டு இதையும் இது கூட நல்லா வந்து முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துனா, உங்கள்கிட்ட வந்து வெண்ணெய் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட்டர். இப்போ எண்ணெயும் சேர்த்து இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அந்த வந்து மாவு கலந்து வச்சோம் இல்லையா, பேக்கிங் பவுடர், மைதா மாவு இதெல்லாம் நம்ம சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்து நல்லா கலக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி அதை இதில் கொட்டிட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மாவை வந்து அது கூட அந்த முட்டை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இதுக்கு நீங்கள் சாதாரணமாக கரண்டியே யூஸ் பண்ணால் போதும், பீட்டரை யூஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும். இந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 100 ml வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் கூட பால் ஒரே தடவையாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டி பிடிச்சாப்புலாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி நமக்கு வந்துட்டு நல்லா ஒரு செமி சாலிடாக வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கேக் ட்ரே எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டரோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று வந்து நல்லா சுற்றி தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து பட்டரை வந்து நான் ஃபுல்லாக தடவிட்டேன். ஃபுல்லாக தடவுனதுக்கப்புறம் நம்ம ஒட்டாமல் வர்றதுக்காக லைட்டாக மைதா மாவு ஆட் பண்ணி இப்படி அந்த பாத்திரத்தை சுற்றி வர இப்படி வந்து ஆட்டி விட்டுக்கோங்க. இப்படி சுற்றி வந்து அந்த மாவு வந்து நமக்கு எல்லா பக்கம் பரவணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக மைதா மாவை கொட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பாத்திரத்தை சுற்றி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது எல்லா பக்கமும் அதில் பிடிச்சிக்கும். இப்படி செய்கிறனால நமக்கு வந்து கேக் ஒட்டாமல் கிடைக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பேட்டரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து
தட்டி விட்டுக்கோங்க. நமக்குள்ளே ஏதாவது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தால் கூட வந்துட்டு அது போயிடும். இது நம்ம கேக் வந்து பேக் பண்ணணும். அதனால இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் மணலோ உப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஓட்டம் போட்ட ஸ்டாண்டு மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ லைட்டாக சூடாகட்டும். ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு பாத்திரம் சூடாயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அந்த கேக் பேட்டரை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து கேக் ட்ரே வந்து இதுக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். கேக் ட்ரே வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே நல்லா அது வந்து நமக்கு அந்த மீடியமான ஃப்ளேம்லேயே வந்து இது நல்லா பேக் ஆயிரும். இடையில ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 50 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியே வச்சிடணும். இப்போ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வெந்துருச்சா இல்லையான்னு வந்துட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு கத்தி குச்சி அந்த மாதிரி இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து பாருங்கள். இதில் வந்து மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா வந்து இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வந்து ட்ரே எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படியே வச்சு ஆற விடுவோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் சைட்ஸ் எல்லாம் இப்போ நான் எடுத்தே விடலை. அதுவே நல்லா வெந்து நமக்கு அப்படி வந்திருக்கு. நம்ம அந்த மைதா மாவு வந்து சைடில் போட்டோம் இல்லையா? அதனால வந்து அப்படி வந்திருக்கு. இதை அப்படியே இன்னொரு தடவை நல்லா கீறி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அப்படியே இந்த பாத்திரத்தை கமுத்து போட்டு ஒரு தட்டுங்க. கேக்கு நமக்கு அப்படியே கீழே பிளேட்டுக்கு மாறிடும். பாருங்கள், இந்த பிளேட்லேயே நல்லா ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வந்திருக்கு கேக். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஒரு சூப்பரான கேக் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பால் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா? அந்த டைம்லேயே வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 2 drops ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் உங்களுக்கு வந்து நட்ஸு இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி வேணுனாலும் நீங்கள் வந்து அந்த பேட்டருக்குள்ளேயே கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேக்கரியில் வாங்குறதெல்லாம் இனிமேல் தவிர்த்துருங்க. எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.